பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்ற ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையை நோக்கி பேரணியாக சென்றனர். மருத்துவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மாதம் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை 354ஐ மறு ஆய்வு செய்தல், நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கடந்த சில தினங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்திலிருந்து மருத்துவர்கள் பிரம்மாண்ட பேரணியை தொடங்கினர். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி அமைதியாக சென்ற மருத்துவர்கள் அண்ணா சாலை அருகே வந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மருத்துவர்களை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக வாகனங்களில் ஏற்றி கைது செய்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் ராமலிங்கம் கூறுகையில், அரசுடன் நடத்திய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது எங்களுக்கு பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. ஆனால் அவை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. எங்களின் நியாயமான உரிமைகளுக்காகவே நாங்கள் போராடுகிறோம். கருணாநிதி சிலை அருகே எங்களை போலீசார் கைது செய்திருப்பது வருத்தமளிக்கிறது என்று வேதனை தெரிவித்தனர். மேலும் தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர்.